அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோக ரகசியம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான நவராத்திரி கொலுவை பற்றி ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ரீ சித்தி நாத்திரி பூஜை அப்படின்னு ஒரு பெயர் நாமம் உண்டு. இன்று நிறைவான ஒரு கொலு அமைப்புக்கு உண்டுங்க. நிறைவு நாள் 9 நாள் முடிவடைகிறது. ஜூலை 23 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 7 ரொம்ப சிறப்பாக நவமி திதியில் முடியுது. ஒரு சிலர் இன்றைக்கி மாலையே பூஜை செஞ்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. மறுநாளும் நாளைக்கு வியாழக்கிழமை எடுத்து வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பூஜையை நிவர்த்தி பண்ணி பூஜையை முடிச்சுக்கிட்டு எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்குதுங்க, இன்றைக்கி வியாழக்கிழமையே நம்ம நைட் எடுத்து வச்சுக்கிறோம் பெட்டியில் அப்படிங்கிறவங்களும் பூஜை முடிஞ்சுட்டு எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஐதீகம் பொறுத்து. ஆனால் இன்று வழிபாடு எடுக்கும் பொழுது தொழில் சார்ந்து, கல்வி சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பிரான்ச்சு போடணும், அடிஷ்னலாக ஒரு தொழில் செய்யணும், இப்படி அடிஷ்னல் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. நவராத்திரியில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது சொன்னாங்க, எனக்கு 2வது திருமணம் நடக்கணும். இறைவனுக்கே எல்லாரும், இப்போ சிவனுக்கு பார்த்தீங்கன்னாலும் முருகனுக்கு பார்த்தீங்கன்னாலும் எம்பெருமான் பெருமாளுக்கு பார்த்தாலும் எல்லாத்துக்குமே 2 தாரம். அப்போ நமக்கும் சில தோஷமான இருக்கக்கூடிய அமைப்பில் 2வது மனைவி அமையக்கூடிய விஷயமெல்லாம் இறைவனை சுட்டி காட்டியே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கொலுவில் நவராத்திரியில் நீங்கள் போய் வழிபாடு எடுங்க. இந்த 2 தாரம் திருமணம் பண்ணி அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அக்கா தங்கச்சியை நான் கட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம அந்த தாந்திரிகத்தை சொல்லுவோம், அவங்கள குடும்ப சகிதமாக நிற்க வச்சு அவங்களுக்கு ஆடை ஆபரணம் கொடுத்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து காலைல நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரம் சட்டுன்னு 2ஆம் தரம் அமையும் அப்படிம்போம். அப்போ திதி அப்படிங்கும்போது நவமி திதியில் இன்றைக்கி முடியுது. அப்போ விசேஷங்கள் எதுவும் இந்த 9 வாரமும் சுபகாரியமே நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஐதீகம் உண்டு. அது கடைசி நாள். இன்றும் அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் கிடையாது. ஆனால் வழிபாட்டுக்குரிய நாள். நம்ம பிரார்த்தனை அடிஷனல், அதனால தான் சொன்னேன். இன்னொன்று நமக்கு தேவை, இன்னொரு தொழிலாக சப் கிளை வேணும் அப்படின்னாலும், பிரான்ச்சு வேணுனாலும், 2வது திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் வழிபாடு எடுத்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக தானம் தர்மம் செய்யுங்க, அதுவும் உங்களுடைய கர்ம வினையை போக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.